வீடியோ வந்துட்டு கனி உனக்கு தான் இந்த வீடியோ. என்னால தனியா வாழ்ந்து காட்ட முடியும். என்னால பெரிய ஆளா முடியும். என்னால சாதிக்க முடியும். அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கியே பைத்தியக்காரச்சி மாரி. வாழ போன ஒரு குடும்பத்திலேயே உன்னால ஒழுங்கா வாழ முடியல. உன் புருஷனுக்கு உன்னால ஒரு நல்ல மனைவியா வாழ முடியல. நீ அதுக்கப்புறம் என்ன சாதிக்க போற? ஒரு பண்ண முடியல. நீ எல்லாம் சாதிச்சு என்ன பண்ண போறீங்க? அக்கா தங்கச்சி 2 பேரும் சேர்ந்து எங்களால வாழ முடியும். நாங்க தனியா எங்க சொந்த கால்ல நிக்க முடியும். மத்தவங்க வாடகை கால்ல நிக்கிறாங்க. உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கலாம். ஆனா இந்த அளவுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாது. ஒரு பொண்ணா கட்டி கொடுத்தாங்கன்னா அந்த குடும்பத்தை கௌரவப்படுத்த முடியலன்னும் போதே நீங்க அங்கேயே ஃபர்ஸ்ட் நீங்க தோத்துட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க வாழ்ந்தா என்ன, வாழனா என்ன சொல்லுங்க பாப்போம். யாருக்காக சம்பாதிக்க போறீங்க? யாருக்காக பெரிய ஆளாக போறீங்க? யாருக்காக வாழ்ந்து காட்ட போறீங்க? எதுவுமே கிடையாது. ஒரு குடும்பத்துல இருந்துக்கிட்டே எல்லா விஷயத்தையும் நீங்க சாதிக்கும் போது தான் அது உங்களுக்கு பெருமை சேருமே தவிர, வீட்டை விட்டு தனியா வந்துட்டு வீடியோ போட்டு அதில் போய் 2 3 சேனலுக்கு நீங்க பேட்டி கொடுக்குறதுனாலாம் நீங்க பெரிய ஆள் கிடையாது. ஒரு நல்ல குடும்பத்து பெண்ணா அந்த குடும்பத்தை கௌரவப்படுத்தணும். அது முடியலன்ற பட்சத்தில் அடக்கிக்கிட்டு தனியாக ஒழுக்கமாக வாழணும். இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வீடியோ போட்டுன்னு சுற்றினா நீங்கள் நல்ல குடும்பத்து பொண்ணு ஆகிடுவீங்களா? அது நம்பிக்கை ஆகிடும்.